வணக்கம் நண்பர்களே. காலைல எந்திரிச்ச உடனே பார்த்தீங்கன்னா போய் நம்ம காட்டில் இருக்கிற எறும்புக்கண்ணெலாம் கட்டிட்டு வரலாம் அப்படிங்கிறதுக்காக போயிருந்தேன். ஒரு மழை நல்லா பேஞ்சுது, அடுத்து இன்னும் கொஞ்சம் கம்மியாக பேஞ்சுது. மழை பேஞ்ச உடனே பாருங்கள், காடு வந்து நல்லா காஞ்சி போய் வரன்னு பில்லெல்லாம் காஞ்சி கிடந்துச்சு. டக்குன்னு அப்படியே பச்சை திரும்பிடுச்சு. அதெல்லாம் கட்டிக்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தேன். கோழி வந்து குஞ்சு பொரிச்சிருந்தது. அதெல்லாம் ஒரு 2 நாளுக்கு முன்னாடியே வெளியில் இறக்கி விட்டேன். இருந்தாலும் அந்த கோழிக்கு அடியிலேயே குஞ்செல்லாம் படுத்துட்டு இருந்ததுனால வீடியோ எடுக்க முடியல. இப்போ தீவனம் போட்டவுடனே எல்லாம் தீவனம் தின்னுட்டு அப்படியே வெளியே சுற்றிட்டு இருந்தது. சித்து வடை கோழி அப்படிங்கிறனால பாருங்கள் எத்தனை குஞ்சு பொரிச்சிருக்குன்ட்டு. அதுவே வந்து இது பெருஞ்சாதி கோழி, கட்டு சேவலுக்கு ஆன குஞ்சு தான் எல்லாமே. இந்த கோழி வந்து பெருஞ்சாதி கோழி. இது பாருங்கள் எத்தனை குஞ்சு பொரிச்சிருக்கு அப்படின்ட்டு. இது வந்து வெறும் 6 குஞ்சு தான் பொரிச்சிருக்கு. 7 பொரிச்சது, 1 வந்து செத்து போச்சு. இதுதான் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம். தீனி தின்ட்டு எல்லாம் உள்ளே போய் அப்படியே அந்த ஹீட்டுக்கு வந்து உள்ளே போய் கோழிக்கடியை படுக்குது பாருங்கள். இந்த கோழி வந்து நல்லா குஞ்சு பொரித்து நல்லா காப்பாற்றுது. அடைப்படுத்திருக்கிறதும் அதே மாதிரி தான். நல்லா வந்து கிட்ட கூட்டி வந்து எல்லா முட்டையும் வச்சு படுத்துக்கிச்சு. அதுக்கப்புறம் அப்படியே காடைகளை பார்த்தேன், தண்ணியெல்லாம் கரெக்டாக போயிட்டுருக்கா அப்படின்ட்டு. இதில் பாருங்கள் எல்லாம் ஒரே நாள் பொரிச்சது தான். அந்த வாத்து பாருங்கள் என்ன சைஸ் வந்துருச்சுன்ட்டு. எப்பயுமே வந்து வாத்தினோட க்ரோத் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இதுகெல்லாம் வந்து முட்டோட ஆரம்பிச்சிருச்சு. நம்ம பெரிய காடையிலிருந்து முட்டை எடுத்து பொறுக்கி வச்ச குஞ்சுக்கு தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கம்பு போட்டு விட்டேன். புறாக்கு இந்த அடை வச்சுருக்கிற கோழியெல்லாம் வந்து சாப்பிட்டோம் அப்படின்ட்டு. போட்ட உடனே புறாலாம் இறங்கி வந்துருச்சு. இது பார்த்திங்கன்னா இப்போ தான் கன்னி வடை இதுக்கெல்லாம் வந்து அடை வச்சுருக்குது. இது எப்போவுமே திறந்தான் வச்சுருப்பேன். தீனி தண்ணி வேணுங்கும் போது அதுவே இறங்கி வந்து சாப்பிட்டுக்கும். அதுக்கப்புறம் நம்ம வெளியில் இருக்கிற கோழி, வாத்து, புறா, கோழி இதுகளுக்கு எல்லாமே வந்து இன்னும் தீவனம் போடலை. அதனால் வந்து இங்கேயே பக்கத்துலேயே நின்றுட்டுருக்குது. தீவனம் போட்டிருந்தால் எல்லாம் பரவலாக போயிடும். இப்போ தான் வந்து நம்மளது எல்லாமே இங்கே வந்துருச்சா அப்படின்னு பார்க்க முடியும். இதே டைமில் தான் வந்து ஏதாவது உடம்பு சரியில்லாமல் இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ண முடியும். தீவனத்தை போட்டால் கூட தெரியாது. தீவனம் போடுறதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா தான் எது ஆக்டிவாக இருக்குது என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்க முடியும். இதெல்லாம் நம்ம ரெகுலராக செக் பண்ணுற வேலைக்கு தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காட்டில் வந்து கம்பு விதைக்கலாம் அப்படின்ட்டு வந்திருந்தேன். இதெல்லாம் நம்ம மாடெல்லாம் மேய்ஞ்சிருச்சு ஃபஸ்ட்டே. இன்னும் மற்ற வயல்லாம் மேயல. ஒரு 2 வயல் இந்த காட்டில் மேய்ஞ்சிருக்கு. அதுக்கெலாம் வந்து கம்பு போட்டு விடலான்ட்டு வந்தேன். இதெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் முற்றணும், கொஞ்சம் பயிராக இருக்குது. இப்போ மழை பெஞ்சிருக்கிறனால அந்த ஈரத்துலேயே போட்டுவிட்டோம்னா நல்லா வந்துருன்ட்டு இதெல்லாம் விதைச்சி விட்டு ஓட்டியாச்சு. இந்த மேல் வயல், அதுக்கு கீழ் வயல், இது ரெண்டுமே வந்து இன்றைக்கி கம்பு விதைச்சது. அதெல்லாம் மேய்ஞ்சி தீவனம் தீரும்போது பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து கம்மந்தட்டு வளர்ந்துடும். அதுக்கப்புறம் இங்கே கொண்டு வந்து நம்ம மேய்ச்சிக்கலாம். எல்லாமே ஓட்டி முடித்தாச்சு. ஈரமும் கரெக்டாக இருந்துச்சு. அதனால் அப்படியே செம்பாடாக விதைச்சி விட்டாச்சு. முளைச்சி வந்து ஒரு 15-20 நாளுக்கு அப்புறம் நம்ம தண்ணி விட்டோம்னாலே போதும். இதெல்லாம் பாருங்கள் நல்லா பச்சை பசேன்னு இருக்குது. இது பார்த்திங்கன்னா இன்னொரு காடு. இந்த காட்டிலையும் அதே மாதிரி ஆரம்பத்திலே மாடு மேய்ஞ்சிருச்சு. ஒரு வயல் மட்டும். அதில் வந்து கம்பு போட்டு விட்டுறலாம் அப்படின்ட்டு அதையும் வந்து ஓட்டுறேன். அந்த 2 காடும் ஓட்டி முடிச்சுட்டு இந்த காட்டுக்கு வந்தேன். இன்னும் 2 மாதத்துக்கு பார்த்தோம்னா மழை கொஞ்சம் நம்ம கம்மியாக தான் இருக்கும். பெருசாக மழை இருக்காது. தீவன பற்றாக்குறையும் இருக்கும். அதனால் வேணுங்கிற வரைக்கும் நம்ம கிடைக்கிற இடத்துலலாம் வந்து தீவனத்தை ரெடி பண்ணி வச்சுக்கணும். இந்த கீழ் வயல் பார்த்திங்கன்னா இன்னும் ஓட்டாமல் தான் வச்சுருக்கிறேன். அது ஈரம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதில் வந்து மக்காச்சோளம் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் கட்டுத்தரைக்கு வந்தாச்சு. நம்ம காராம்பசு மாடு பார்த்திங்கன்னா கன்று போட்டுருச்சு. அதாவது நேற்றுக்கு நைட்டே போட்டுருச்சு. நைட்டு நான் இல்லாததுனால வீடியோ எடுக்க முடியல. இது வந்து கெடாரி கன்று, செவலக்கன்று மாதிரி தான் தெரியுது. 90% செவலக்கண்ணாக தான் வரும். ஏதோ ஒரு சில டைமுக்கு பார்த்திங்கன்னா காரிக்கண்ணாக கூட மாறிடும். நம்ம காராம்பசு மாடு பார்த்திங்கன்னா எல்லா கன்றும் போட்டுருச்சு. அதாவது எல்லா கன்றுனா மயிலக்கன்றும் போட்டுருச்சு, காராம்பசு கன்றும் போட்டுருச்சு, காரிக்கன்றும் போட்டுருச்சு. இப்போ போட்டிருக்கிறது வந்து செவலக்கன்று. ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு நேரத்தில் கன்று போட்டிருக்குது. நான் சேர்த்துனது எல்லாமே பார்த்திங்கன்னா காராம்பசு காலைக்கே தான் சேர்த்துறேன். ஆனால் எல்லா நேரத்துலையும் கன்று மாறி மாறி உழுகுது. அது என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா காராம்பசு காளையினோட அம்மா வந்து செவலை, நம்ம காராம்பசு மாட்டோட அம்மா வந்து மயிலை. எல்லா கலருமே இதில் வந்து கலந்துருக்குது. அதனால் வந்து எல்லா நேரத்துலையும் வந்து கன்று போடுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாடெல்லாம் காட்டுக்கு கொண்டு போகலாம். இப்போ 2 நாளாக மழை பெஞ்சனால காட்டுக்கு கொண்டு போகல. இன்றைக்கி தான் வந்து காட்டுக்கு போகுது.
என்ன தான் கட்டுத்தரையிலேயே கட்டி வச்சு நம்ம தீனி போட்டாலும் காட்டில் பரவலாக மேய்ஞ்சிட்டு வந்து அதுக்கப்புறம் தண்ணி குடிச்சு இங்கே தீனி திங்கிற மாதிரி இருக்கிறதில்ல. நல்லாவே வயிறு நம்ப மாட்டேங்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கன்றுக்குட்டியெல்லாம் பார்த்திங்கன்னா காட்டுக்குள்ளே மேய்ஞ்சிட்டு இருக்க வரைக்கும் சூப்பராக இருந்தது. ஒரு 2 நாளில் பார்த்தா கொஞ்சம் இளைச்ச மாதிரி தெரியுது. அப்படியே கூட மயில மாடு கரெக்டாக தெரியல. இப்போ நம்மக்கிட்டேயே வருது, அதனால் நல்லா தெரியுது பாருங்கள். வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு வரும்போது மாடு எந்திரிச்சு நல்லா ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துச்சு. சரி இப்போ ஒரு வீடியோ கிளிப்பிங் எடுக்கலாம் அப்படின்ட்டு எடுத்தேன். கன்றுக்குட்டிகிட்ட யாராவது போயிடுவாங்க அப்படின்ட்டு ஒரு பாசத்தில் ரவுண்ட் அடிக்குது. ஆனால் யாரையுமே இடிக்காது. குழந்தைங்க வந்தால் கூட ஒன்றுமே பண்ணாது, அமைதியாக இருக்கும். பார்க்குறதுக்கு 3/4 வந்து செவலக்கண்ணாக தான் வரும். ஒரு 25% காரியாக கூட வரலாம். அதுக்கப்புறம் மாடெல்லாம் காட்டுக்கு கிளம்பிருச்சு. காராம்பசு மாடு கன்று போட்டிருக்கறனால செவல மாட்டை வண்டியில் பூட்டியாச்சு. சரி இதெல்லாம் முடிச்சுட்டு நான் அப்படியே கிளம்பலாம் அப்படின்ட்டு கேட்டு சாத்திட்டு போயிடலாம் அப்படின்ட்டு போனேன். கிட்ட போகிறதுக்குள்ளே ஒரு சின்ன சம்பவம் ஆயிடுச்சு. செவல மாடு அந்த லாக்கு வந்து பிடுங்கிட்டு வந்துடுச்சு. நம்ம எப்போவுமே தும்பு போட மாட்டோம், அந்த லாக்கு தான் போடுவோம். அந்த லாக் எப்படியோ கட்டாயிருச்சு. கட்டுத்தரைக்குள்ளேயே மறுபடியும் ஓடியாந்துருச்சு. பிடிக்கலான்ட்டு போனால் மாட்டையெல்லாம் பார்த்துட்டு அங்கே ஓடிடுச்சு. அப்புறம் ஒரு வழியாக பிடிச்சி மறுபடியும் வண்டியிலே லாக் போட்டு கட்டி விட்டாச்சு. ஒரு சில டைமுக்கு அந்த லாக் வந்து லூஸ் ஆயிடுது. வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் நேற்று ஒரு வேலை பண்ணியிருந்தேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த டேபிள் ரோஸ்லாம் இதுதான் சீசன் நல்லா பூ பூக்கிறதுக்கு. கரெக்டாக ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அதை வந்து நம்ம தண்ணி ஊற்றணும். இது எல்லா தொட்டிக்கும் நம்ம கரெக்டாக பார்த்து ஊற்ற முடியல. அதனால் இதுக்கும் ஒரு ட்ரிப் லைன் போடலாம் அப்படின்ட்டு அந்த மேல் வழியாக கொண்டு வந்து அதுக்கப்புறம் சின்ன லைனாக எடுத்து அப்படியே செடிக்கு ட்ராப்பாக உழுகிற மாதிரி சின்னதாக ஒரு செட்டப் பண்ணியிருக்கிறேன். டேபிள் ரோஸ் வந்து இதுதான் பூ பூக்கிற சீசன். அதனால் கரெக்டாக நம்ம மெயின்டைன் பண்ணோம்னா அழகாக பூ வரும். நான் உங்களுக்கு அதுக்கப்புறம் பின்னாடி வந்து எப்படி வருது அப்படின்னு நான் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். அப்போ பாருங்கள். ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் எல்லாம் செடி ஃபுல்லாக நிறையா பூ பூத்துட்ருக்கும். இப்போ குறைஞ்சிருச்சு பூ. அதுக்கப்புறம் சாயங்காலமாக வந்து டாக்டர் வர சொல்லியிருந்தேன். நம்ம மயில மாடு சினையா இல்லையான்னு செக் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. அப்புறம் செக் பண்ணி பார்த்துட்டு 90% சினை இல்லாத மாதிரி தான் சொன்னார். நம்ம காலை போட்ட டேட் வச்சு பார்க்கும்போது ஒரு டவுட்டாக சொன்னார். 90% சினை கன்ஃபார்ம் இல்லை, ஆனால் இதுவே வந்து நாள் கம்மியாக இருந்தால் சினையாக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு. ஒரு 10 நாள் கழித்து பார்க்கலான்னு சொல்லிட்டாரு. இன்னொரு 10 நாள் கழித்து மறுபடியும் மாடு ஹீட்டுக்கு வந்துச்சு அப்படின்னா அடுத்த ட்ரீட்மெண்ட் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது தான். விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி அப்படின்ட்டு. அவ்வளோதான் நண்பர்களே இந்த வீடியோ. நன்றி.